என்னை ஆட்கொண்டவரும் நான் செபிக்கிறோருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கடைசி நாட்களில் ஒரு திரள் கூட்டம், அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகிற ஒரு திரள் கூட்டத்திற்குள்ளாய் எவ்வளவு உணர்வற்ற ஒரு நிலை காணப்படுகிறது என்பதை சற்று நிதானித்து பாருங்கள். எதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் தெரியுமா? எத்தனையோ பேர் தீர்க்கதரிசிகள் என்ற போர்வையில் எண்ணற்ற காரியங்களை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், அவங்க சொன்ன காரியங்களில் ஒன்று கூட நடைபெறவில்லை. ஒரு சிலது அங்கொன்று இங்கொன்றுமா நடந்திருக்கும், ஆனால் அதுதான் அவங்க கண்களில் தெரியும். ஆனால் இத்தனை காரியங்களை சொன்னாங்களே, அதில் எதுவுமே நடைபெறவில்லையே, இவங்க எப்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருப்பாங்கன்னு சொல்லி கொஞ்சமாகிலும் யோசித்து பார்க்கத்தக்க உணர்வுள்ள ஜனங்கள் காணப்படவில்லை. பாருங்கள், உணர்வற்ற நிலைகள் அவர்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது காரணம் என்ன தெரியுமா? வேதத்தை அவர்கள் வாசிப்பது இல்லை, வாசித்தாலும் வேதத்தை அவர்கள் நேசிப்பது இல்லை. வேதத்தை நேசிப்பதை விட அந்த தனி நபர்களைத்தான் அதிகமாய் அவர்கள் நேசித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக ஏதாவது அவர்களுக்கு ஒரு சுகம் கிடைத்திருக்கலாம், அல்லது அவங்க மூலமாக கர்த்தர் அவங்களுக்கு ஒரு கிரியை செய்திருப்பார். அதனால் அதற்காகவே கடைசி வரையிலும் நன்றி கடன் பட்டவர்களாக அவங்க கால்கள்லேயே விழுந்து கிடப்பாங்க. அவங்க கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகி போனவங்கன்னு தெரிந்திருந்தால் கூட அவர்கள் அதையெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்கள விட்டு கொடுக்காமல் அவங்க பின்பாகவே போய் கொண்டிருப்பாங்க. இது எதை காட்டுகிறது தெரியுமா? இன்றைக்கு தேவ ஜனங்களுக்குள் காணப்படுகிற உணர்வற்ற நிலையை காட்டி கொண்டிருக்கிறது. பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு மிக முக்கியமான ஒரு அடையாளம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு அடையாளம் இது. பாருங்கள், அப்படி வருகைக்கு முன்பாக எண்ணற்ற கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பிக் கொண்டிருப்பார்கள். அது மாத்திரமல்ல, எண்ணற்றவர்களை அவர்கள் வஞ்சித்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, இது கடைசி நாட்கள். கர்த்தருடைய வார்த்தையின் மீது உங்கள் முழு கவனத்தை வைக்க ஆரம்பியுங்கள். கர்த்தருடைய வசனத்தை ஆழ்ந்து வாசிக்க ஆரம்பியுங்கள். அதை நேசிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தருடைய வசனத்துக்கு ஒத்துப்போகாத எந்த தரிசனமானாலும் தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் அந்த காரியங்களை எல்லாம் தூக்கி எறியுங்கள். அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி வாருங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாயிருக்கிறது. அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.